முத்துச்சிப்பி என்ற பெயரில் குருஷேத்ரா. அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பான முத்துச்சிப்பி என்ற பெயரில் குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமியும் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஃபிஷர்மேன் டெல்லி இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று பயிற்சியில் பயனடைய வந்திருக்கும் கடற்கரை மக்களின் செல்வங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து குருஷேத்ராவின் நிர்வாகத்தினரையும் இந்த சமுதாயத்தினரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய திருமிகு நீதியரசர் குலசேகரன் அவர்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் இங்கு இணைந்து கொண்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திரு தீனதயாளன். எந்த ஒரு நிகழ்ச்சியும் குருஷேத்ரா அகாடமி நடத்தும் பொழுது முதல் ஆதரவையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்துறையின் முன்னாள் செயலாளர், தற்போதைய ஸ்டேட் லா கமிஷனின் உறுப்பினராக இருக்கும் திரு தீனதயாளன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தனிப்பட்ட முறையில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் திரு நந்தகுமார் சிவரிக்கர், அகில இந்திய தேசிய மீனவர் சங்கத்தின் தலைவர், அதன் செயலாளர் டாக்டர் அனந்த நாகேஷ் பாபு அவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், சமுதாய முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி இங்கு வந்தவுடன் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் நீதியரசர். என்ன பிரபா, குருஷேத்ரா என்று பெயர் வைத்துள்ளீர்கள், என்ன காரணம்? இது குருஷேத்ரா என்றாலே ஒரு போராட்டம். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அது தனி மனிதனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், உலகமயம் எங்கு இருந்தாலும் அங்கு ஒரு போராட்டம் மிஞ்சி நிற்கிறது. ஏன் போராட்டம்? அவரவர் பார்வையில் நீதியும் தவறும் மாறுபடும், வெற்றி தோல்வி மாறுபடும். குருஷேத்ரா என்ற பெயர் நீதிக்கும் அநீதிக்கும் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய பார்வையில், அதை நாம் இப்பொழுது விவாதிக்க தயாராக இல்லை. அந்த குருஷேத்ரா என்ற பூமியில்தான் மகாபாரதம் போர் நடந்தது. அதில் தர்மம் வென்றது, அநீதி தோற்றது என்று பொதுவான நியதியை சொல்கிறோம். திருமதி வாசுகி இந்த அகாடமியை தொடங்க வேண்டும் என்று வந்தபொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக அமைந்திருந்தது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். கடற்கரை ஓரத்தில் போராட்டம்தான் வாழ்க்கை, வாழ்க்கையே போராட்டம். அந்த கடற்கரை மண்ணிலிருந்து போராடி புரண்டு எழுந்து வந்து கல்விக்காக முயன்று அதில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு சிறகு கிடைத்து விட்டது, பறந்து விடுவோம், வெளிநாட்டுக்கு சென்று விடுவோம், நிறைய சம்பாதிக்கலாம் என்ற வாய்ப்புகள் வந்தபொழுதும் இல்லை, நான் புரண்டு விளையாடிய கடற்கரை மணலில் இருக்கும் என்னுடைய மக்களுக்கு என்னால் ஒரு பணி செய்ய வேண்டும், அவர்களுக்கு பயன்படும் வகையில் நான் வாழ வேண்டும், அதற்கு ஒரு அமைப்பு வேண்டும், அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வேண்டும். அந்த வஜ்ராயுதம்தான் கல்வி. அதை நான் துணை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்னால் ஆன பணியை செய்வேன். அதற்கு ஒரு பொருத்தமான பெயர் வேண்டுமென்றால் போராட்ட களமாக அமைந்த குருஷேத்ராவையே என்னுடைய நிர்வாகத்திற்கும் கல்வி அமைப்புக்கும் பெயராக வைத்துள்ளேன் என்று அவரும் அவருடைய துணைவர் திரு ஹேமகுமார் அவர்களும் முடிவெடுத்து வைத்த மிக ஒரு அற்புதமான பெயர்தான் குருஷேத்ரா. அது ஆரம்பித்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்திருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து கடந்த 9 ஆண்டுகளாக மிகவும் சிறந்த மாணாக்கர்களை உருவாக்கி அவர்கள் தமிழ்நாடு அரசு பணியிலும் மற்ற மாநிலங்களிலும் பல்வேறு பொறுப்புகளில் வெற்றிகரமாக தேர்வு பெற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது குருஷேத்ராவில் விளைந்த, குருஷேத்ரா சிந்திய இரத்தத்திலிருந்து விளைந்த ஒரு பலன்.
அத்தகைய குருஷேத்ரா அமைப்பானது இன்று தமிழ்நாடு அரசாங்கத்தில் உருவாக்க உள்ள 6000 காலி இடங்களுக்கு மீனவ சமுதாய மக்களுக்கும் அந்த பலன் போய் சேர வேண்டும். அந்த மாணக்களுக்கும் தெரிய வேண்டும். அவர்கள் கடற்கரையில் போதுமான விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முத்துச்சிப்பி என்ற நிகழ்ச்சியை கடந்த 2 நாட்களாக நடத்தியிருக்கிறார்கள். இன்று விட நேற்று அதிக அளவில் மாணவர்கள் இருந்து தங்கி அவர்களுடைய பயிற்சியை பெற்றார்கள். அனைவரும் இரவு தங்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக பெரும்பான்மையோர் சொந்த ஊர்களுக்கு சென்று இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு அமைப்பின் மூலமாக இத்தகைய சிறப்பான பயிற்சி அளிக்கும் திருமதி வாசிகா அவர்களுக்கும் இதனை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.